கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீர் இரக்கங்களின் தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு கூட பேசும், மனிதர்களாகி எங்களோடு கூட நீர் பேசும். யூ ஆர் அன் இன்ஃபைனைட் காட் என்று நாங்கள் பார்த்தோம். பட் வி ஆர் ஃபைனைட் கிரீச்சர்ஸ் லார்ட். இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய பாவங்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் யாருக்குமே பிரயோஜனப்படாதப்பா. ஆகவே நீர் ஆண்டு நடத்தி பேசும்படியாக மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் சீக்கிரமாய் கடவுளுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். நம்ம ஏற்கனவே சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த தலைப்பு த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ், ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு பாக்ஸுக்குள்ளே நான் உங்களை தள்ளவே இல்லை. இப்படி ஸ்டெப் நம்பர் 1 இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும், ஸ்டெப் நம்பர் 2 இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதே இல்லை. பட் நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது இவைகளை முக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது ஏதோ ஒரு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கு நினைக்கிறார்கள். ஆமென். அதெல்லாம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க என்ன கொடுக்கலங்களா ரெண்டாவது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. சொல்லுவாங்களே, இவ்வளோ ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைச்சி தவற விட்டியப்பா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ப்ரேயர் டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் டைம். Not because you have many petitions that you are putting it there and you are getting the answers for that. நிறைய நேரங்களிலே நீங்கள் ஏதோ ஜெப பெட்டிஷன் 1 2 3 100 பெட்டிஷன் போட்டாப்பா, எனக்கு 99 ஆன்சர் ஆயிடுச்சுப்பா, அப்படி அல்ல பிரியமானவர்களே. இவைகளெல்லாம் நத்திங் when compared to the relationship you build with Almighty God. ஜெபம் என்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு ஜெபிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, உலகத்தானே கிடைக்கல. அல்லேலூயா. The world doesn't know who this God is. அவர் உங்களோடு ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ ஏற்கனவே நாம் 5 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல எப்படி உங்களை ரொம்ப தாழ்மைப்படுத்தணும் ஆண்டவர் சமூகத்தில், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாவ அறிக்கை நாம் செய்ய வேண்டும், அதனுடைய முக்கியத்துவங்களை பார்த்தோம். எப்படி எடுத்த உடனே பெட்டிஷன் வைக்காமல் இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும் என அப்படிங்கிறத நாம் ரொம்ப முக்கியம் என்று பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் அவரை துதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது என்ன பார்த்துட்ருக்கோம்? 5வது, அவருடைய இரத்தம் தான் நம்மளை பிசாசின் பிடியிலிருந்தும் உலக பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வைத்து அவருடைய வார்த்தையும் இரத்தமும் தான் பிசாசின் மேலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் என்று அவருடைய இரத்தத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தில் 7 காரியங்கள் இருக்கிறது. ஆமென். நம்ம எப்போவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம்னா என்னன்னு இப்போ ஒரு விசுவாசம், என் பாவங்களை மன்னித்தது, அதோடு முடிச்சிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம போகிறதே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒரு அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கிரயமாக பர்ச்சேஸ் பண்ணி பிதாவினுடைய சிங்காசனத்தின் சமீபமாக என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசித்தோம். அல்லேலூயா. ஆமென். அமேசிங் ஸ்கிரிப்சர். நம்ம அதை கூட இன்னும் ஒரு முறை நாம் வாசித்தால் நலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, டெய்லி எடுத்து படிக்க வேண்டிய வசனம் நான் நினைக்கிறேங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. டெய்லி எடுத்து அந்த வசனத்தை படிக்க வேண்டிய ஒரு வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், அல்லேலூயா, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பிதாவுக்கு சமீபமாய் வந்துட்டீங்களா? அல்லேலூயா. What a privilege it is. Leave alone all the needs and problems in life. எல்லா தேவைகளையும் அதெல்லாம் தூர போடுங்க. You are closer to God than you think. What a privilege. அப்பா, ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. Amen. Such a beautiful thing has happened by His blood. அடுத்து பார்த்தோம், அவருடைய இரத்தம் நம்ம பாவங்களை மன்னிச்சு சாபங்களை நமக்கு மன்னிக்குது. அல்லேலூயா. அதனால நரகத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய பார்த்தோம், மறுரூபமாக போகிறோம். அதனாலே
நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சரீரம் வயசாகுதே, இது இப்படி ஆகுதே, அது அப்படி ஆகுதே, ஒன்றும் எப்படி இல்லை. இந்த மரணம் கேட்டு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா க்ளோரி தான். த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் க்ளோரி. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மகிமை. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். எனக்கு அது இல்லையே, இது இல்லை, எல்லாவற்றையும் இந்த பூமியில் தேவன் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அவர் உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய பிளான் வச்சுருக்காருங்க. நம்ம தான் எனக்கு செப்பு சாமா வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மகிமையாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. அவ்வளவு மேன்மையான காரியத்தை இந்த இரத்தம் நமக்கு செய்திருக்கிற. இன்றைக்கு மிக 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 முக்கியமான அவருடைய ரத்தத்தில் ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆமேன் ஆமேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த ஆழங்களை நம்ம அப்படி செய்தியை போல கேட்க முடியலைங்க. ஒருவேளை வசனம் கிடைக்கக்கூடாத காலமோ நான் அறியேன். பிரியமானவர்களே, நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆமேன். மூன்றாவது காரியம், we have our conscience cleansed through the blood of Christ. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இன்றைக்கி நம்ம அது ஒன்று தான் பார்க்க போகிறோம், மனசாட்சி. அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிட்டோம். எபிரேய ஆக்கியோனிடத்தில் ஆமேன் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. கவனமாய் கேளுங்கள் பிரியமான. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மீண்டும் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அப்பாவுக்கு பிதாவுக்கு ஊழியம் செய்வதற்கு, உங்கள் மனசாட்சியை கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ அந்த அப்பாவுடைய இரத்தம் மூன்றாவது என்ன செய்யுது? உங்கள் மனசாட்சியை கழுவுதுங்க. அல்லேலூயா. அதாவது சுத்திகரிப்புன்னு வந்துட்டாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இட்ஸ் அ டெய்லி ப்ராசஸ்ன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் சபையில் போகும்போதெல்லாம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தவரை டெய்லி கம்யூனியன் எடுப்பதே நல்லது. அல்லேலூயா. அப்போது இந்த ரத்தம் மூன்றாவது என்ன செய்யுது? உங்கள் மனசாட்சியை கழுவிக்கிட்டே இருக்குமா. டெய்லி ப்ராசஸ், நீங்கள் சாகிற வரைக்கும். ஆமேன். முதல்ல அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. ஏன்னா சில ஆதாரமான வசனங்களை நான் பார்க்க போகிறேன். நீங்கள் இந்த மனசாட்சியை சரியாக, நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம மனசாட்சி ரொம்ப இந்த சர்ச்சஸில் நமக்கு ப்ரீச் பண்ணவே படலை. நம்ம என்ன சொல்லுவோம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த துக்கத்தினால் வர கான்சிக்வன்சஸ் நமக்கு தெரியும். சமாதான குறைவு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசனம் நம்ம ஒன்று சொல்லுது. நம்ம இதை தான் முக்கியப்படுத்துவோம். ஏன்னா இந்த மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. கடவுளையே அறியாதவன் கூட, நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, நாளைக்கு என் பிள்ளை கஷ்டப்படும், நான் களை வேண்டானே, என் பிள்ளைக்கு இதாகிப்போம், நான் இதை செஞ்சேன்னா எனக்கு தெய்வ குற்றமாகிப்போன்னு சொல்லி நிறைய பேர் மனசாட்சிக்கு பயப்படுறதுனால இந்த உலகமே ஃபங்க்ஷன் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. It is not by the law of a country, but by the very conscience of people the whole world is running. ஆண்டவர் அப்படி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப கண்டுக்கிறதில்ல. ஆனால் நான் அப்படி தான் ஒரு வேளை இருக்கும்னு நினச்சா, பைபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஆண்டவரும் அதை முக்கியப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? என் குமாரனுடைய இரத்தம் உங்களை மனசாட்சியை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்குமா. அல்லேலூயா. பட் யூ ஷுட் பி வில்லிங். நீங்கள் ஒவ்வொரு ஆன்மீக ஸ்டெப்பும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும், கிருபையாக கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, நான் என் ஜென்ம சுபாவத்தின்படியே தான் வாழுவேன், நான் மாற மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இந்த இரத்தம் பிதாவினுடைய சிங்காசனத்துக்கிட்ட உங்களை கொண்டு போய் விட்டுருச்சு. ஆனால் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் உணரணும்னா 2 விஷயம் பார்த்தோம். உத்தம இருதயமும் விசுவாசமும் இருந்தால் தான் அவர் உங்களோடு இருக்கிற பலனை அடைவீர்கள். இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங் படி கர்த்தர்கிட்ட நெருங்கிட்டீங்க, சமீபம் ஆயிட்டீங்க. ஆனால்
நிறைய பேர்ட்ட நல் மனசாட்சி இல்லாதபடினாலே நிறைய பேர் வந்து நான் விசுவாசிக்க மரித்தோரை உயிரோடு எழுப்புவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. காணிக்க வந்து குவியும், எல்லாம் நடக்கும். ஆனால் காணிக்க விஷயங்கள் மிச்ச விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்க மாட்டாங்க. யூ மைட் ஹவ் சீன் பீப்புள் லைக் தட். இவங்கெல்லாம் எப்படின்னா விசுவாசத்தில் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் சுத்த மனசாட்சியிலே தங்களை கெடுத்து கொண்டவர்கள். அதுக்கு நான் ஒரு வசனத்துக்கு வர்றேன், அப்போ அதை குறித்து நான் ஆழமாய் பேசுகிறேன். ஆர் யூ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் கான்ஷியன்ஸ்? உங்கள் நல் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லைன்னா நான் செய்கிறதெல்லாம், நான் நினைக்கிறதெல்லாம், நான் பேசுகிறதெல்லாம் சரிதானே நீங்கள் நினைக்கிறீங்களா? தட் இஸ் டேஞ்சரஸ் பிரியமானவர்களே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வந்துட்டு மாத்திரம் அல்லாமல் உங்களுக்கு தினமும் புது மனசாட்சியை, உங்கள் கசடுகள் எல்லாம் நீங்க கழுவிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று பாருங்கள். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரியமானவர்களே. கர்த்தருடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியை கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ ஏசப்பா ரத்தம் சிந்தன மூன்றாவது காரியத்தினுடைய பயன் என்ன? நல் மனசாட்சி. இவ்வளவு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீ யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த சத்தியங்கள்லாம் அறியாதனால என்னைக்காவது ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என் மனசாட்சியை இன்னும் அதிகமாய் சுத்திகரியும்னு என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும்னு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் உள்ளான இன்க்ரீடியன்ட் அது என்ன நடக்குது? என்னை செத்த கிரியைகளில் இருந்து என்னை விடுதலையாக்கி கழுவுங்கப்பா. அதுக்கு தானே நீங்கள் ரத்தம் சிந்துனீங்க. நான் ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறேன், மாறாமல் இருக்கிறேன்? எனக்குள்ள சில அசிங்கங்கள் இருக்கிறதே, எனக்கே என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ரத்தம் உங்களை மனசாட்சியை கழுவுகிற ஒரு ரத்தம். அல்லேலூயா. ஏன் கேட்டிங்கன்னா பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த எதுக்குயா நல் மனசாட்சி வேணும்? பைபிள் ஏங்க அது அப்படி அதிகமாக சொல்லுது? நல்லா கேளுங்க பிரியமானவர்களே. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஆமென், ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பை உங்களால் வெளிப்படுத்த முடியலைன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கேயோ டேஞ்சர் இருக்குங்க. ஏதோ ஒரு காரியம் சரியில்லை. ஆமென். ஏதோ ஒரு காரியம் சரியில்லைங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போதே நம்ம அதை எப்படி ஒரு காதலன் காதலியில் வந்து இருக்குல்ல, அது மாதிரி ரெண்டு விசுவாசி ஒரு சாதாரண மார்க்கெட்டில் சந்தித்தா கூட அவங்களுக்கு நேரம் போனதே தெரியக்கூடாது. எனக்கு 3 மணி நேரமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கோம். அன்பு. விசுவாசி மட்டுமில்லை, ஒரு புதிர மதஸ்தர்கள் நான் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். போகலாம் பிரதர், ஏன் அவசரப்படுறீங்க? 3 மணி நேரம் கழிச்சு அப்படி சொல்லுவாங்க. பெரிய செல்வந்தர்கள் சொல்லுவது உண்டு பிரியமானவர்களே. வேர் த லவ் கம்ஸ் பீப்புள் வாண்ட் இட். அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் சபையாக, தனி விசுவாசியாக இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் கொடுக்க முடியாது. எதுக்காக அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறான்னு நினைக்கிறீங்க? சும்மாவா? அழகா ஒரு பொம்மை மாதிரி உங்களை வைக்கிறதுக்கா? இல்லை. உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட உங்கள் மூலமாக தேவ அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிரியமானவர்களே. குட் கான்ஷியன்ஸ் ப்ரொடியூஸ் பெட்டர் லவ். அல்லேலூயா. ஆமென். நல் மனசாட்சி, நான் அப்படி தான் என் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். குட் கான்ஷியஸ் ப்ரொடியூசஸ் பெட்டர் லவ். அன்பு, நல் மனசாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கடவுள்கிட்டே அப்படி தான் டீலுக்கு வராங்க. ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. டெபிட் கார்டை உள்ளே விடுவோம், காசு ஆகணும் பார்த்துங்க, ஜெபம் பண்ணுவோம், வாக்குத்தத்தை சொல்லுவோம், கரெக்டாக வரும். இன்றைக்கி நிறைய சிறு பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன், வாலிப பிள்ளைகளோடு பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். தேவன் ஏன் எனக்கு அதை செய்யவில்லை? He is the owner of the universe. He has got the right to do what he really wants to do. என்ன செய்ய அவர் நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு அனுமதி உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கை என் கையில் இருக்குது, இவரால் எனக்கு உதவி செய்ய முடியலன்னு எனக்கு அவர் தேவையே இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா?
என்ன வேணும்? நிச்சயமாக வேண்டியது, அல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாக ஒன்று வேணும். அதுதான் நல் மனசாட்சி. நீங்கள் நல் மனசாட்சியில் நீங்கள் கவனம் செலுத்தாமல், ஆண்டவரே என்னை அன்பினால் நிறைத்தருளும், அன்பினால் நிறைத்தருளும், இட் நெவர் ஹேப்பன்ஸ். அதுக்கும் தேவன் உங்களுக்கு உதவி வச்சிருக்கிறார். நீங்களா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை உணர்ந்து இயேசுவின் இரத்தத்தை உங்களுடைய மனசாட்சிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இட் வில் ஸ்டார்ட் கிளென்சிங் யூ. எப்படி ஆகிலும் ஆவியானவருடைய வேலையாக தாங்க உங்கள் மனசாட்சி. ஏன்னா மனிதனுக்குள் மேலான எப்பொழுதும் ரெடியாக தூங்குற நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரம்லாம் இருக்கிறது அவனுடைய நல் மனசாட்சி. 1 தீமோத்தேயு 1:5 இப்படியாய் சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், அதாவது இந்த கற்பனைகள் இருக்குல்ல, நம்ம வேதத்திலுடைய பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. நான் சொன்னது இங்கே வந்துருச்சா? ஏன்னா 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு காரியம் சுத்த இருதயத்திலும், ஏன்னா நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அன்பு எங்கே பிறக்குது? சுத்த இருதயம், நல் மனசாட்சி, நல்ல விசுவாசம், இதில் தாங்க அன்பு பிறக்குது. ஹல்லேலூயா. இதை நம்ம விட்டுட்டு, சுத்த இருதயத்தை விட்டுட்டு, நல் மனசாட்சியை விட்டுட்டு, விசுவாசத்தை விட்டுட்டு நான் அன்பினால் நிரப்பப்படணும்னா இட் நெவர் ஹேப்பன்ஸ். ஹல்லேலூயா. அப்போ இதில் ஆல்மோஸ்ட் இதை அப்படி கண்டென்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா சுத்த இருதயத்துக்கு நல் மனசாட்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே சுத்த மனசாட்சி இருந்தால் தான் அன்பு வெளிப்படும். அப்புறம் நிறைய பேருக்கு அன்பு வெளிப்படலைன்னு என்ன அர்த்தம்? இந்த 3லையும் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது சுத்த மனசாட்சியிலே ப்ராப்ளம் இருக்கிறது. ஆமென். சுத்த மனசாட்சி, நீ வெறும் மனுஷன் தாண்டா, நீ கடவுளுக்கு தாழ்மையாரு, மனிதர்களுக்கும் தாழ்மையாரு, தாழ்மையா பேசு, அன்பை வெளிப்படுத்து. எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் கேட்ட உடனே எல்லாத்துக்கும் தூக்கி வீடை கேட்டார், ஐயா எனக்கு வீடு இல்லை ஐயான்னு உடனே தூக்கிலாம் கொடுக்க முடியாது. நான் அதை சொல்லலை பிரியமானவர்களே. வாங்குங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் வாங்க, முதல்ல உட்காருங்க, ஒரு தண்ணி குடிங்க. என்ன கஷ்டம்? கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் மனுஷன், என்னால் கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஒருவேளை அது கூட சில நேரம் செய்ய முடியாது. லுக் அன்டு த லார்ட். அப்புறம் போகும்போது அவருக்கு ஏதாவது உதவி இருந்தால் நம்ம நிச்சயம் அந்த உதவியும் செய்து தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. வாட் ஐ எம் சேயிங் இஸ், இதுக்கெல்லாம் அடிப்படை என்னது? அந்த இரத்தம் உங்கள் இருதயத்தில் மனசாட்சியை சுத்திகரிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல் மனசாட்சியில் பிறக்கும் அன்பே. சுத்த மனசாட்சியில் பிறக்கும் அன்பு, அங்கதான் பிறக்குமா அன்பு. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? யாருக்கெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு அவருடைய அன்பினால் நான் நிரப்பப்படணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இந்த 1 தீமோத்தேயு 1:5 வச்சு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தையும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்தையும், அதில் தானப்பா அன்பு பிறக்குது. இன்றைக்கி நம்ம ப்ரேயரே மாற்றிட்டோம் பிரியமானவர்களே. எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு பொருளாதார தேவை இருக்கிறது. Nothing wrong in praying about it. We have a terrible need, real need. கர்த்தர் தான் அதுக்கு தரணும், நம்ம ஜெபிக்கத்தான் செய்யணும். கேளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது தப்பே இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிக்கவே இல்லை. எத்தனை பேர் நம்ம இந்த வார்த்தையை கேட்க 1 தீமோத்தேயு 1:5 முடி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. God bless you. ஆனால் நாம் அப்படி அநேகர் அப்படி செய்யவில்லை. என்ன பிரதர், இப்போ தானே எங்களுக்கே தெரியுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நல் மனசாட்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை கழுவுகிற ஒன்றாக இருக்கிறது. நான் அதோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கணுமே, பண்ணவில்லையே. அப்போ அன்பு பிறக்கக்கூடிய காரியம் அங்கே சுத்தி காட்டப்படுகிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதே 1 தீமோத்தேயு 1:18 பின்பகுதி 19 வாசிக்கிற, மிக கவனமாய் கேளுங்கள். குமாரனாகிய தீமோத்தேயு எழுதுறாரு, ஆமென், உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன கட்டளை? நல்லா கவனிங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. திருப்பி இங்கே சொல்கிறாரா? அல்லேலூயா. எப்படி தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு?
ஏன்னா அப்போ தான் அன்பு உனக்கு வெளிப்படும். என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. லேலுயா. இது ஒரு கட்டளை பிரியமான. என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு எழுதுகிற கட்டளைங்கிறாரு. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அது கட்டளை. என்ன கட்டளை? உங்கள் மனசாட்சியை புதுப்பிக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினாலே. விசுவாசத்திலும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. 19ஆம் வசனத்தை பாருங்க. அது என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன? அன்பே இருக்காது. அந்த கப்பல் எப்படிப்பட்ட கப்பல்? சேதமான கப்பல். யாருக்குமே பயன்படாதுங்க. சேதமான கப்பலை வச்சு காற்று நீங்கள் பரவாயில்ல சீல பார்த்து உடஞ்சி போய் தண்ணியில் அப்படி அலசிக்கிட்டே கிடக்கும், படுத்து கிடக்கும் அந்த கப்பல். ஒரு சீந்த மாட்டாங்க. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசி ஊழியர்களுடைய வாழ்க்கை ஒருத்தன் சீந்தலை, உடைந்து போன கப்பல். காரணம் என்ன தெரியுமா? நல் மனசாட்சிக்கும் விசுவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடாத வாழ்க்கை. நல் மனசாட்சியில் தான் அன்பு பெறாங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு? ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன பாருங்க, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு. அப்போ அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம எப்படி இதுவரைக்கும் வாழ்ந்துருக்கோம்? சிலர் தள்ளி விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க கேட்டகரிக்கு என்ன பேர்? ஆன்மீக கப்பல் சேதமடைந்தவர்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த கிவைகள் எல்லாம் சபையில் பிரசங்கிக்கப்படாத பரிதாப நிலைமை இன்னைக்கு காண்கிறோம். ஏன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லுவாங்க, 3 அடி 4 அடிக்கு துள்ளிலாம் பிரசங்கம் இருக்கும். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்ல they are not clean. சுத்த மனசாட்சி இல்லை. அன்பு வெளிப்படாது. பிரியமானவர்களே, ஏமாந்து போவார்கள். ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் மகளே, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் மகனே. உன்னை அன்பினால் நான் நினைத்துத்தான் இந்த வசனத்தின் மூலமாக உன்னோடு பேசிக்கொண்டிருக்க. நீ அதற்கு இணங்குவாயா, விட்டு கொடுப்பாயா என்று கேட்கிறார். ஏன்னா சில நேரங்களில் விசுவாசிகளால் அப்படி செய்ய முடியும். என்ன முடியும்? இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தினார்கள். நம்மளே நம்ம ஆன்மீகத்தை கெடுக்க முடியுங்க. அதுதான் நல் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க. நான் நினைக்கிறதாங்க சரி, நான் விரும்பினபடி தாங்க நடக்கணும், நான் சொல்கிறதாங்க வார்த்தை. அதாவது there are certain things, அது அப்படி தான் செய்யப்படணும். ஆமேன். நான் நேற்று கூட சில காரியங்களை யோசித்து கொண்டிருந்தேன். ஆமேன். நான் அமெரிக்காவில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ சிறு குழந்தைகளுக்காக ஒரு ப்ரோக்ராம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வெண்ட் ஆன் வெரி வெல். அப்போ நான் யோசித்தேன், ஒரு லீடர்ஷிப் எவ்வளோ முக்கியம்னு. தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்று நான் பெரிய ரோல் ப்ளே பண்ணாட்டாலும் ஐ எம் டெல்லிங் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட், தே ஆர் சின்சியர்லி டூயிங் இட். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவ்வளவு தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்று பிறருக்கு கொடுக்குற அவ்வளவு. அதனால தான் தீமோத்தேயுக்கு அப்படி எழுதுறார், நீ மகனே உன் நல் மனசாட்சியோடு வாழ வேண்டும், அதை சேதப்படுத்திடாத. ஏன்னா நிறைய பேர் அப்படின்னா ஆன்மீக செத்த கப்பல் நிறைய தெரியுதுங்க. ஊழியனாவும் தெரியுது, விசுவாசியும் தெரியுது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. உன் நல் மனசாட்சியை அல்லேலூயா சேதப்படுத்தினவர்களாய் நாம் இருக்கிறோமோ? முழங்கால் படிக்கிட்டு ஜெபம், ஆண்டவரே ஒருவேளை என் கப்பல் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பயங்கரமாக ஆவியில் நிரம்பி போய்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒருவேளை பிரயோஜனமற்ற. நீங்கள் நல்லா தெரிஞ்சு, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அன்பு 3 நிறையணும்னா இதான் வழிங்க. Do you want to? இன்னைக்கு நிறைய நேரங்களில் செய்தியை கேட்க ஜனங்கள் செல்லுகிறார்கள், வார்த்தையே வரவில்லை. There is no word from the mouth of the servants of God. அவல நிலைமை. காரணம், நான் நினைக்கிறேன் இப்படி சேதமான கப்பல்கள், நல் மனசாட்சி இல்லை, சுயநலமான வாழ்க்கை. ஆண்டவர்கிட்டயே போயிட்டு வானத்தையும் பூமியும் உண்டான்ற போய் எனக்கு என்ன கிடைக்கும் தான் போய் இன்னைக்கு மனுஷன் நிற்கவே சொல்றாங்க. இன்னைக்கு அநேக 90% பிரசங்கள் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாங்கள் விலாவாரியாய் சொல்லி தருகிறோம். நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை பெரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உத்தம இருதயமும் உறுதியான நிச்சயமான விசுவாசமும் தான் உங்கள்கிட்ட இருந்தால் தான் கர்த்தர் உங்களை எடுத்து அநேகருக்கும் உங்களுக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். இது
கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே, எனக்கு நல் மனசாட்சியை தாங்க ஏக்கமுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தேவ சமூகத்திலே இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 13 அதிகாரம் 18 வசனம். எபிரேயர் 13 அதிகாரம் 18 வசனம். அங்கே என்ன எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார் பாருங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஆமென், பரிசுத்தவான். அல்லேலூயா. என் நல் மனசாட்சிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிறாரு. இன்றைக்கி நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம்? ஃபாஸ்டிங் ப்ரேயரும் சரி, மிச்ச பர்சனல் ப்ரேயரும் சரி, சர்ச்சில் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நல் மனசாட்சிக்காகன்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வர்றதும் இல்லை, அதுக்காக ஜெபிக்கிறதும் இல்லைன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் திருச்சபைகள் ஆண்டவரே எனக்கு நல் மனசாட்சி இருக்கணும்னு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதுறாரு. அல்லேலூயா. எங்கு போய்விட்டோம் பிரியமானவர்களே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கப்பலை தவறாக கொண்டு போகணும்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன புள்ளி அதனுடைய டைரக்ஷனில் இருந்து டீவியேஷனில் அந்த மார்க்கில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் திருப்பி வச்சிங்கனாலே போதும். ஒரு 400 கிலோமீட்டர் போனோன்னா பார்த்தீங்கன்னா கப்பல் எங்கேயோ போன்றதுக்கு எங்கேயோ போயிடும். பிசாஸ் அப்படி தான் நீங்கள் செய்கிறான். நீங்கள் உங்கள் மிஷினில் பார்த்தா பெரிய சேஞ்ச், ஒரு சின்ன பாயிண்ட்டு தானப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எங்கேயோ கொண்டு போய் விடும். பிரியமானவர்களே, சுத்த மனசாட்சி. ஆதி திருச்சபையில் நல் மனசாட்சிக்காக ஜெபித்தார்கள். நீங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் செத்த கிரியைகளை என் நல்ல மனசாட்சியில் கிரியை செய்கிறது. நான் தான் அதை தள்ளி விடுகிற வாய்ப்பில் தள்ளி. என்ன எனக்கெல்லாம் அதில் நான் மாற மாட்டேங்க, என் கேரக்டர் தாங்க, நான்லாம் கத்தியை எடுத்தன வெட்டாமல் வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரியான ஒரு வரட்டுத்தன்மையான காரியங்களை இன்றைக்கு அநேகரிடத்திலே காண்கிறோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை பிரியமானவர்களே. அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அல்லாமல் போய் விடுகிறார்கள். ஏன்னா யுவர் ப்ரேயர் டெல்ஸ் ஹூ யூ ஆர் டு காட். அல்லேலூயா. யுவர் சாரோஸ் டெல் ஹூ யூ ஆர் டு காட். ஆமென். உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு சொல்லுகிறது. உங்களுடைய கவலைகள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனுக்கு சொல்லுகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை பிரியமானவர்களே. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுறான்னு பாருங்க. எனக்கு நல்ல மனசாட்சி வேணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்கள் யார்கிட்டையாவது நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், அப்பமா தான் அதுலேயே தான் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். அது போதுங்க எனக்கு. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம். ஆமென், ஆமென். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்பினால் நிறைந்த ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. 1 பேதுரு 3 அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள், அதான் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிறீங்க, தர்ம ஊழியம் செய்கிறீங்க, என்னெல்லாமோ நல் ஊழியம் செய்கிறீங்க. நடக்கையை தூஷிக்கிறவர்கள், அதாவது ஊழியத்தை எதிர்க்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள் வச்சுக்கோங்களேன். உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற, அதாவது நீங்கள் நல்லதான் செய்கிறீங்க, ஆனால் உங்களை அக்கிரமக்காரன்னு பேனர் போட்டு உங்களை என்னெல்லாமோ சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். அப்படி சொல்கிறவங்க வெட்கப்படுற அளவுக்கு உங்கள்கிட்ட நல் மனசாட்சி இருக்கணுமா? வேதம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படி ஒருத்தன் நம்மளை துன்பப்படுத்துகிற அவன் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறது. அவன் சொல்லுவான் போய், இந்த விசுவாசி இந்த சபையில் நீ இப்படி துன்பப்படுத்துகிற, அவன் உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க பாரு, உனக்காக தான் ஜெபம் பண்ணுறாங்க. என்னடா நான் இவ்வளவு இவங்களுக்கு விரோதமாக நிற்கிறேன், எனக்காக ஜெபிக்கிறார்களே, என்னை நேசிக்கிறார்களே, என்னை திட்டுகிறது இல்லையே, எனக்கு விரோதமாக கோர்ட்டில் ஒரு கேஸை போடுகிறது இல்லையே. பிரியமானவர்களே, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்த அம்மையார் என அந்த சம்பவம், தீயிலே எரிக்கப்பட்ட சம்பவம், ஐ ஃபர்கிவ் தெம் அப்படி தான் முதல்ல சொன்னாங்க. ஹல்லேலூயா. பெத்த 2 பிள்ளைகளையும் கொண்டவரையும் 3 பேரையும் ஒரே நாள் தீயிலே she forgave them.
அதை வெளியில் வருது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவங்களையாடா நாம் அப்படி செஞ்சோம். ஏன்னா அதுதான் யூதாஸ் காரியத்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு தற்கொலை செய்வதற்கு காரணமாயிட்டு. குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. ஏன்னா இயேசுவிடத்திலே நல் மனசாட்சி இருந்தது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் பிரதானமான நோக்கங்கள் பலவற்றில் இதுவும் ஒன்று, சுத்த மனசாட்சி. எப்படிப்பட்ட காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பவுல் என்ன அழகா என தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் பேசும் பொழுது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னான். எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நான் நல் மனசாட்சியோடு நடந்தேன். உங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கலாங்க, ஆனால் நம்ம நல் மனசாட்சியோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நல் மனசாட்சி நீங்கள் பிரசங்கம் பண்ணிதாங்க நாங்களே கேட்குறோன்னு சொன்னால் வேத வசனம் அதை சொல்லுதுங்க. இன்றைக்கு முழங்கால் படியிடுவோம், இன்றைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பு என்னில் காணப்படும்படியாக, பிறர் வெட்கப்படும்படியாக, என்னை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்படும்படியாக தேவன் விரும்புகிற காரியமாக அது இருக்கிறபடினால நல் மனசாட்சி எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுத்த இருதயமாகிய நல் மனசாட்சியை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து, ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் வெட்கப்படும்படியான அன்பு எங்களில் கொட்டி கிடக்க நீர் உதவி செய்யும். எங்களை மாற்றும். எங்கள் உருவம் ஜென்ம சுவாபத்திலே அழிந்து விடாதபடி சதையான இருதயத்தை தந்து நல் மனசாட்சியை சென்று அதிலே பிறக்கும் அன்பே என்று நாங்கள் வாசித்தோமே, அந்த அன்பை நீர் எங்களுக்கு தாரும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.